அனைவருக்கும் வணக்கம். ஐப்பசி மாதம் கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உங்கள் ராசியிலே குரு பகவான் அதிசாரமாக வந்து அமர்ந்து உச்ச பலத்தை பெறுகிறார். ஏன்னா அவரும் 6 மற்றும் 9 குடையவராக இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இது என்ன பலனை கொடுப்பாரு அப்படின்னா, நீங்கள் வேலைக்காண்டி சொந்த ஊரை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இங்கே 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து 4ஆம் இடத்துல நீச்ச பலம் பெறாரு. அப்போ குடும்பம் தான் 2ஆம் இடம், 4ஆம் இடம் வீடு. அப்போ குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு இவங்க வெளியேறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது எதுக்காண்டி? வேலைக்காண்டி வெளியேறக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இங்கே 3 மற்றும் 12 கூடிய புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 3ஆம் இடம் உங்களோட முயற்சிகள் மூலயமா பூர்வீகத்தை விட்டு வெளிதூரம், வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்களாக நீங்கள் செல்ல நேரிடும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 மற்றும் 8 கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்ர நிலையில் இருக்கிறதுனால, அதாவது திருமணம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பாராத திடீர் திருமணமெல்லாம் கைகூடும். நீங்கள் ஏற்கனவே பொண்ணை பார்த்து பேசி வச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்புறம் வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க. அந்த பொண்ணவே திரும்பி போய் பார்த்து பேசி முடிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பெண்களாக இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே பார்த்து ஒரு மாப்பிள்ளையை வேண்டான்னு அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. திருப்பி அவங்களே வந்து திருப்பி உங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு, இப்படி எதிர்பாராத திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது தான். அதே போல் உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வந்து நீங்கள் பெருசாக ஏதாச்சும் ஆசைப்பட்டு ஏதாவது லாட்ரி சீட்டு இந்த மாதிரி இதிலலாம் பெருசாக ஏதாவது ஆசைப்பட்டு பெரும்பாலத்தை எதுவும் இழக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு 2 கூடியவர் படுறதுனாலையும் 2ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறதுனால 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய அதாவது ஒரு பெருசாக ஆசையை கொடுத்து அந்த ஆசையினால் பணங்காசு இழக்க நேரிடும். அதனால் நீங்கள் வேறவங்களோட ஆசை வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஏமாறாமல் பணம் எதுவும் லாஸ் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிறது தான். உங்களுடைய வழிபாடு எடுத்துக்கிறப்போ நீங்கள் வந்து குரு பகவான் வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.